ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் கொழுக்கட்டை கொடுக்க தங்கமயில் வர கொழுக்கட்டை யாருக்கு கொடுக்க வந்த, அதாவது காதலனுக்கு கொடுக்க வந்திருக்காங்களாம். சரி விடுங்க, 2 பேரும் இப்போ தான் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஹாப்பியாக கொழுக்கட்டையை சாப்பிட்டு நானே கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேங்கிறாங்க. ஐயே என்னடா இது இந்த அளவுக்கு ஆகிட்ட சரவணா, டெவலப் ஆகிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாப்பா ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொண்டு வர பைக்கில் பக்கத்தில் உட்காரலாமாங்கிறாரு. தே சரவணா நீயாடாப்பா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஒரு வழியாக வெக்கப்பட்ட பையனும் லவ் மூடுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பேசிக்கிட்டே வராங்க. அப்போ வழியில் வந்துட்டு நீங்கள் யாராவது லவ் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு இல்லைன்றச்சு. கடைசியில் நீங்கள் பண்ணீங்களான்னு கேட்க, எனக்கு முன்ன இருந்துச்சு இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரோட சோக கதையை இன்னொரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியில் வீட்டுக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு உட்காந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே நின்று. ஏன் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கணும், உள்ளே கூப்பிடணும்னு சொல்லிட்டு வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட, இல்லை வேணாங்கம்மா இன்னொரு நாள் வரேன், இன்னும் வரல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பி போயிட்டே இருக்கும்போது இதெல்லாம் கூட இருந்தே பார்த்த மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டாரு. யாருன்னு பார்க்குறீங்க? நம்ம சரவணனோட மாமா தாங்க. பார்த்தது மட்டும் இல்லை, கால் பண்ணி ஏன்டா எடுக்கல, நீயும் இப்படி மாறிட்டேடான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் மாமா பதற்றத்தோடு பேசுகிற, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இது மாதிரி டே இல்லைடா நம்ம ராஜுவோட அண்ணன் வந்து அடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார் அடித்தாரு, முழுசாக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தா பாண்டியனை அடிச்சிட்டான்னு சொன்ன உடனே ரத்தம் கொதிச்சிருச்சு. பெத்த பிள்ளையாச்சே கொதிக்காமல் இருக்குமா. அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேர் கூட சேர்ந்து கூட்டா ஏதோ பண்ணுறானுங்கடா, நீ போய் அதை தடுத்து நிப்பாட்டணும்டா, நீ தான் பொறுப்பாக சொல்லணும்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவருக்கே அதுக்கு மேலே சொல்லுன்னு கோவம் வந்துருச்சு. கடைசியில் இதுக்கு பிளான் பண்ணிவிட்டு அவங்க இப்போ தம்பிங்களுக்கு ஃபோன் பண்ண எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்க, இல்லை நான் அங்கே நின்றுட்டுருக்கேன் இங்கே நின்றுட்டுருக்கேன் போய் சொல்கிறாங்க. டே நீ கோயில் பக்கத்தில் தான் நிற்கிறேன்னு எனக்கு தெரியுது, இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் போய் அட்வைஸ் பண்ணுவார்னு பார்த்தா இவர் எல்லாத்துக்கும் மேலே போய் சண்டை பிடிப்பாராட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.